Taste the Daily. அண்மை செய்தி. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் எம்ஆர்எஃப் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் தொழிற்சாலையின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து பேச்சுவார்த்தை நடத்த சென்ற அதிமுகவினர் கைது செய்யப்பட்டிருப்பதற்கு அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். முழுமையான விவரங்கள் என்ன? ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் எம்ஆர்எஃப் டயர் அந்த தொழிற்சாலையிலே எம்ஆர்எஃப் அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய சார்பிலே புதிய ஊதிய ஒப்பந்தம் உள்ளிட்ட தொழிலாளர்களுடைய அடிப்படை கோரிக்கைகளை விளக்கவும் மேதின அந்த தொழிலாளர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறும் வகையில் வாயிற் கூட்டத்தை நடத்தி தங்க கொடியை ஏற்றி இனிப்பு வழங்க வருகின்ற ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான திரு சு ரவி, அண்ணா தொழிற்சங்க பேரவையினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய ஆர் கமலக்கண்ணன், கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருத்தணி கோ அரி உள்ளிட்ட கழக நிர்வாகிகளை விடியா திமுக ஸ்டாலினுடைய மாடல் ஆட்சியில் அரசு இன்று காலை அந்த காவல்துறையை வைத்து அராஜகத்தின் வழியிலே அவர்கள் கைது செய்திருப்பது வன்மையாக கண்டனத்திற்குரியது என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக அவர் அந்த செய்திக்குறிப்பிலே தெரிவித்திருக்கிறார். இதுபோன்ற கூச்சாளிகளுக்கெல்லாம் பயப்படுவர்கள் கழகத்தினர் அல்ல. எத்தனை அடக்குமுறைகளை ஸ்டாலின் அரசு ஏறிவிட்டாலும் அவைகளை எதிர்கொள்ளக்கூடிய வல்லமை எங்களுக்கு எப்போதும் உண்டு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அரக்கோணம் பகுதியில் இயங்கி வரக்கூடிய எம்ஆர்எஃப் என்று சொல்லப்படுகின்ற டயர் தொழிற்சாலையிலே 3000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். ஒப்பந்த அடிப்படையிலே பணியாற்றி வரக்கூடிய இந்த தொழிலாளர்கள் 20 ஆண்டு காலமாக தொழிற்சாலையில் பணிபுரிந்து வருகிறார்கள். ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும். அதே போன்று சம வேலை சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதியில் இருந்து அவர்கள் போராடி வருகிறார்கள். பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டும் கூட குடும்பத்தோடு குழந்தைகளும் மனைவிகள் என அனைவருமே அந்த நுழைவாயில் முன்பு காத்திருந்த போராட்டங்கள் நடைபெற்றும் கூட இந்த ஸ்டாலினுடைய திமுக அரசு குறிப்பாக அந்த தொழிற்சாலை நிர்வாகம் எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. இன்று இந்த காலையில் மேதின கூட்டமாக அங்கு சென்று கழகத்தினுடைய கொடியேற்றி இனிப்புகளை வழங்கி அந்த நுழைவாயில் கூட்டம் நடத்துவதற்காக சென்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளை ஸ்டாலினுடைய காவல்துறை வழியிலேயே தடுத்து நிறுத்தி அராஜகத்தின் வழியிலே அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள். ஸ்டாலினுடைய அரசையும் காவல்துறையும் கண்டித்து முழக்கம் அங்கே எழுப்பப்பட்டது. குறிப்பாக காவல்துறை கைது செய்கிற போது காவல்துறை வாகனங்களில் தான் இவர்கள் ஏற்றப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு கைது செய்யப்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் அந்த தனியார் தொழிற்சாலை என்று சொல்லப்படுகின்ற எம்ஆர்எஃப் டயர் தொழிற்சாலையுடைய பேருந்துகளிலேயே ஏற்றியிருக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த தொழிற்சாலையோடு இந்த அரசுக்கும் அங்கு இருக்கக்கூடிய காவல்துறைக்கும் எப்படிப்பட்ட ஒரு இணக்கமான சூழல் இருக்கிறது? தொழிலாளர்களுடைய வயிற்றில் அளிக்கக்கூடிய அரசாக இன்றைக்கு இருக்கிறது என்று அங்கே கண்டன முழக்கங்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் எழுப்பியிருக்கிறார்கள். இதனை கண்டித்துத்தான் தற்போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது செய்தி குறிப்பிலே தெரிவித்திருக்கிறார். அரக்கோணம் எம்ஆர்எஃப் அண்ணா தொழிற்சங்கம் சார்பிலே புதிய ஊதிய ஒப்பந்தம் உள்ளிட்ட தொழிலாளர்களுடைய அடிப்படை கோரிக்கைகளை விளக்கவும் மேதின தொழிலாளர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறும் வகையில் வாயிற் கூட்டம் நடத்தி சங்கத்தினுடைய கொடியை ஏற்றி இனிப்புகளை வழங்க வருகின்ற மாவட்ட கழக செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான திரு சு ரவி, அரக்கோணம் தொழிற்சங்க பேரவை செயலாளர் திரு ஆர் கமலக்கண்ணன், கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருத்தணி கோ அரி உள்ளிட்ட கழக நிர்வாகிகளை விடியா திமுகவுடைய ஸ்டாலின் மாடல் அரசு இன்று காலை காவல்துறையை வைத்து கைது செய்து அராஜக நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நடவடிக்கைக்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது போன்ற பூச்சாண்டிகளுக்கு எல்லாம் பயப்படுவர்கள் கழகத்தினர் அல்ல என்பதையும், எத்தனை அடக்குமுறைகளை ஸ்டாலின் அரசு ஏறிவிட்டாலும் அவைகளை எதிர்கொள்ளக்கூடிய வல்லமை எங்களுக்கு உண்டு, எப்போதும் உண்டு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஸ்டாலின் அரசுக்கும் காவல்துறைக்கும் இந்த வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜெயக்குமார், உங்களுடைய முழுமையான விவரங்களுக்கு நன்றி.